Good morning, students. In this video, we are going to see the lesson titled The World of Plants. இந்த யூனிட்டில் நாம் என்னென்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை இப்போ பார்க்குறோம். To know about the varieties of plants, to know about the parts and functions of the plants, to know the different forms of leaves, functions, and their modifications, to understand that the food manufactured by plants is consumed by animals and human, to know the different types of habitats, to understand that plants exhibit adaptations and modifications based on the habitat, and to know that life forms depend on each other. ஸோ ஆக இந்த பாடத்தில் நம்ம தாவரங்களை பற்றி, அவற்றின் வகைகள், அவற்றின் பாகங்கள், அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் எவ்வாறு சில தாவரங்கள் உணவை தம்மிடமே சேமித்து வைத்துக் கொள்கின்றன போன்ற விஷயங்களையும், சூழ்நிலைக்கு தகுந்தமாறு அவை தம்மை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்கின்றன என்பதை பற்றியும் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். Now come students, there is a definition. What is biology? Biology என்பதை நம்ம உயிரியல் என்று அறிவோம். Biology is a natural science concerned with the study of living organisms and their life, including their structure and functions. The living world comprises of both plants and animals. In this lesson, we shall learn about the world of plants. அதாவது உயிரியல் என்பது இயற்கை அறிவியல். இது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடம் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த லெசனில் நம்ம தாவரங்களை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காங்க. ராணி, ரவி, அவங்க 2 பேரும் சிஸ்டர் பிரதர், அவங்க மதர், அவங்க 3 பேரும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் போய் அவங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்குறாங்கிறத பொறுத்து இதில் சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பிளான்ட்ஸினுடைய பல்வேறு பாகங்களில் பெரும்பாலான நேரங்களில் உணவு சேமித்து வைக்கப்படுகிறது என்பதை பார்க்குறோம். அவ்வாறு சேமித்து வைக்கப்படும் உணவு தான் நமக்கு வெஜிடபிள்ஸ், காய்கறிகளாக பயன்படுகின்றன என்பதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் ஸ்டெம், ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் ஸ்டெம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேபேஜ் பிளான்ட். முட்டைகோஸ் பார்த்தீங்கன்னா அது உணவை சேமித்து வைத்திருக்கும் பாகம் ஸ்டெம். ரூட்ஸ், carrot and radish store the food in roots and we eat them as vegetables. Flowers nu pathomna, cauliflower is an example of flower where the food is stored in flowers. adha nama unava utkolgirom. Fruits உதாரணங்கள் tomato, brinjal. இது போக நம்ம leaves நிறைய நேரம் உணவுக்கு பயன்படுத்துகின்றோம். உதாரணத்துக்கு சிலவற்றை இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கீழாநெல்லி, ஸ்பினாச், curry leaves and coriander leaves. ஸோ இந்த வகையான இலைகளை நாம் எதுக்கு உணவில் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா, மெயினாக அவங்களுக்கு மருத்துவ குணம் இருக்குது. மேலும் உணவுக்கு ஒரு நல்ல விதமான வாசத்தை, மணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவையாக இருக்கின்றன என்பதை இந்த கதையில் நம்ம பார்க்குறோம். Now coming to the characteristics of plants, தாவரங்களுடைய குணாதிசயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, plant body is made up of several organs such as root, stem, leaves, flowers and fruits. இதெல்லாம் நம்ம plants உடைய உறுப்புகள் என்று பார்க்கின்றோம். அதாவது வேர், தண்டு, இலைகள், பூக்கள், பழங்கள். A flowering plant consists of 2 main parts. எந்த பூக்கும் தாவரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று பார்த்தோமானால் அது 2 வகையான பாகங்களை கொண்டிருக்கின்றது. 1 root system and 2 is shoot system. இதில் ரூட் சிஸ்டம் என்பது தரைக்கு கீழே, அதாவது பிலோ கிரவுண்ட் வளரக்கூடிய பாகமாகும். அண்ட் ஷூட் சிஸ்டம் இஸ் ஒன் விச் க்ரோஸ் அபவ் த கிரவுண்ட். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் தரைப்பகுதி. ஸோ இந்த தரைப்பகுதிக்கு கீழே வளர்ந்திருக்கக்கூடியதை நம்ம ஒட்டுமொத்தமாக ரூட் சிஸ்டம் என்றும், தரைப்பகுதிக்கு மேலே வளர்ந்திருப்பதை ஒட்டுமொத்தமாக ஷூட் சிஸ்டம் என்றும் சொல்கின்றோம். இந்த தாவரங்கள் தமக்குத்தாமே உணவை தயாரித்துக் கொள்ளும் தன்மை கொண்டவை.
Various parts of the plants are used as food, medicine, wood and shelter. தாவரங்களின் பல்வேறு பாகங்கள் வந்து நமக்கு பல்வகையில் உதவுகின்றன என்பதை இதில் பார்க்குறோம். Now coming to the root system, what are the definition, characteristics and types of root system என்பதை இப்போ பார்க்குறோம். Definition: root is defined as the underground part of the main axis of the plant. Characteristics of the root: root has no nodes and internodes. Root has a root cap at the tip. A tuft of root hairs is found just above the root tip. Roots are positively geotropic in nature. இதில் என்ன பார்க்குறோம்னா ரூட் சிஸ்டம், அதாவது வேர் தொகுதி வந்து கணு மற்றும் இடைக்கணு இல்லை என்பதை பார்க்கிறோம். இதற்கு வந்து ரூட் கேப், அதாவது வேர் நுனிமுடி அல்லது வேர் நுனிமுடி என்ற ஒரு அமைப்பு வந்து அந்த ரூட்டுடைய நுனிப்பகுதியில் அமைந்திருக்கின்றது. மேலும் வேர் தூவி, அதாவது ரூட் டிப்பில் இருக்கக்கூடிய வந்து ரூட் ஹேர்ஸ் என்று சொல்கின்றோம். ஸோ இந்த ரூட்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் என்பது என்ன என்றால் பார்த்தோம்னா, இந்த தாவரங்கள் வந்து பெரும்பாலும் தரையை நோக்கி பூமியை நோக்கி செல்லக்கூடியவை. அந்த விதத்தில் அவற்றை வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் என்று சொல்கிறோம். அதாவது நேர்மறை புவிசைவுத்தன்மை கொண்டவை இந்த ரூட். There are two types of root system. One is tap root system, which consists of a single root called the tap root, which grows straight down into the ground. Smaller roots called lateral roots arise from the tap root. They are seen in dicot plants or dicotyledonous plants like bean, mango and neem. இது சில உதாரணங்கள் பார்த்தோம்னா, அந்த டேப் ரூட் சிஸ்டம் என்பது நேராக பூமிக்குள்ளே வளரக்கூடிய தடிமனான ஒரு தண்டை கொண்ட வேரினை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இதற்கு பக்கவாட்டில் வந்து நிறைய சிறிய வேர்கள் அல்லது இரண்டாம் நிலை வேர்கள் வந்து பரவி வளரக்கூடியவை. இது வந்து ஈரலை தாவரங்கள் என்று சொல்லக்கூடிய இரு விதையிலை தாவரங்கள் என்று சொல்லக்கூடிய பீன், மேங்கோ, நீம் ஆகியவற்றில் இருக்கிறது என்பது இந்த உதாரணத்தை பார்க்குறோம். ரெண்டாவது வகை வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் என்பது இலைம வேர் என்று தமிழில் சொல்லுவோம். இது consists of a cluster of roots arising from the base of the stem and they are thin and uniform size. இது ஒரு விதையிலை தாவரம், அதாவது மோனோகாட்டிலினஸ் பிளான்ட்ஸில் தான் இந்த வகையான வேர் அமைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இதற்கு உதாரணம் வந்து கிராஸ், அதாவது புல், பேடி, அதாவது அரிசி மற்றும் மெய்ஸ், இது போன்ற தாவரங்களில் வந்து மோனோகாட்டிலினஸ் பிளான்ட்ஸ் என்று சொல்லுவோம். இது ஃபைப்ரஸ் ரூட்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம ஏற்கனவே விளக்கி சொன்னது போல் அது வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேப் ரூட் சிஸ்டம். ஸோ இந்த டேப் ரூட் சிஸ்டத்தில் பிரைமரி ஒரு டேப் ரூட் இருக்குது. அதில் பக்கவாட்டில் அதனுடைய அந்த டேப் ரூட்லேருந்து பிரான்ச் ஆகி போகிற வந்து செகண்டரி ரூட்ஸ், அதுலேருந்து ஃபர்தராக பிரான்ச் ஆகி போகிறது வந்து டெர்ஷரி ரூட்ஸ். அண்ட் அதிலிருந்து மிகவும் நுனியில் அமைந்திருக்கக்கூடிய மெல்லிய அந்த ரூட்லெட்ஸ் அல்லது வேர்த்துவிகள் என்று சொல்லக்கூடியவை மிகவும் சிறிய வேர்களாக அமைந்திருக்கின்றன. ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ரூட் சிஸ்டத்துக்கு என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, தி ரூட்ஸ் ஃபிக்ஸ் த பிளான்ட் டு தி சாயில். அதாவது ஒரு தாவரத்தை தரையில் நிலைநிறுத்தக்கூடிய, மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த ரூட்ஸ்க்கு இருக்குது. அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். ஸோ மண்ணில் இருந்து நீரையும் உரச்சத்துக்களையும் எடுக்கக்கூடிய திறமை கொண்டவை இந்த roots. Some plants like carrot and beetroot store food in the root. So we already seen that சில தாவரங்கள் வந்து தங்களுடைய வேர்களில் உணவை சேமித்து வைக்கின்றன என்று. உதாரணம் கேரட், பீட்ரூட் போன்றவை. அடுத்து ஷூட் சிஸ்டத்தை பார்க்கலாம் மாணவர்களே. இதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஷூட் சிஸ்டம் இஸ் டிஃபைன்ட் as a aerial part of the plant body above the ground. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது தரைக்கு மேல் இருக்கக்கூடிய தாவரத்தின் பகுதியை வந்து நம்ம ஷூட் சிஸ்டம் என்று சொல்கின்றோம். இந்த ஷூட் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அண்ட் மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் இஸ் கால்டு தி ஸ்டெம். அதாவது தண்டு என்று சொல்லக்கூடிய அந்த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் தான் அந்த தாவரத்தில் தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து
ஆர்கன்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்டெம் க்ரோஸ் above the soil and it grows towards the sunlight. அதை வந்து சூரிய ஒளியை நோக்கித்தான் வளரக்கூடியவை. நம்ம இப்போ வேர் வந்து பார்த்தோம்னா தரையில் வந்து தரைக்கு கீழே தரையை நோக்கி வளரக்கூடியது என்றும் ஷூட் சிஸ்டம் வந்து சன்லைட்டை நோக்கி வளரக்கூடியது என்றும் பார்க்குறோம். வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டெம்? ஸ்டெம் இஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். ஸோ ஒரு தண்டினை எடுத்துக்கொண்டோமானால் அதில் கணுக்கள் மற்றும் கணு இடைவெளிகள் இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். நோட்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டெம் வேர் லீஃப் ரைசஸ். நோட்ஸுக்கு என்ன இதுன்னு பார்த்தோம்னா டெஃபினிஷன் பார்த்தோம்னா தே ஆர் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் வேர் ஃப்ரம் த லீஃப் அரைசஸ். பார்ட் ஆஃப் த ஸ்டெம் பிட்வீன் டூ சக்சசிவ் நோட்ஸ் இஸ் கால்டு இன்டர்நோட். அதாவது இரண்டு கணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தண்டின் பகுதியை நம்ம வந்து இடைக்கணு என்று சொல்கின்றோம். The bud at the tip of the stem is known as the apical or terminal bud, and the buds at the axils of the leaves are called axillary buds. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் ரெண்டு இடத்துல வந்து ஸ்டெம்ஸில் இருக்குது. ஒன்று வந்து அந்த தண்டின் மேல் பகுதியில் நுனியில் இருக்கின்ற அந்த ஸ்டெம் பட்ஸை வந்து டெர்மினல் பட்ஸ் என்று சொல்கின்றோம், அதாவது உச்சி அரும்பு. அதே இது வந்து இந்த ஆக்சில்ஸில், அதாவது இந்த நோட்ஸில் எங்கே இருந்து இலை உண்டாகக்கூடிய இடம் இருக்கின்றதோ அந்த ஆக்சில்ஸில் உண்டாகக்கூடிய பட்ஸை வந்து நம்ம ஆக்சிலரி பட்ஸ் என்று சொல்கிறோம், அல்லது இலை கக்க மொட்டு என்று இதை தமிழில் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஷூட் என்னன்னு பார்த்தோம்னா சப்போர்ட்ஸ் த பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். டிரான்ஸ்போர்ட்ஸ், அதாவது கண்டக்ட் it is conducting the water from the root system to above ground system, and minerals from roots to upper aerial parts of the plant. It also transports the prepared food from leaves to other parts through the stem. Stores food as in the case of sugarcane. உதாரணம் பார்த்தீங்கன்னா கரும்பு, அதில் வந்து உணவை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த தண்டு வழங்குகின்றதுனால அதை நம்ம வந்து உணவுப் பொருளாக பயன்படுத்துகின்றோம். ஸோ இந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலி திஸ் இஸ் தி ஸ்டெம் and this is the node, that is the junction at which point the leaf emerges from the stem, and between two nodes what's part of the stem is described as the internode. Come on students, parts and functions of the leaves பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Parts of the leaves என்னென்னு பார்த்தீங்கன்னா, leaf is a green flat expanded structure born on the stem at the node. A leaf has got a stalk called petiole. ஸோ இந்த தண்டிலிருந்து உருவாகக்கூடிய இந்த லீஃபுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் ஒரு சின்ன அமைப்பு இருக்கின்றது. இதை வந்து நம்ம இலைக்காம்பு என்று சொல்கின்றோம், petiole என்று ஆங்கிலத்தில் இதை சொல்வார்கள். The flat portion of the leaf is called leaf lamina or leaf blade. அதாவது இந்த பறந்து விரிந்து கொடுக்கக்கூடிய இந்த லீஃபை வந்து லீஃப் பிளேட் அல்லது லீஃப் lamina என்று சொல்கிறோம். ஆன் த lamina there is a main vein called midrib. Midrib is the central vein, அல்லது நரம்பு போன்ற ஒரு அமைப்பாக இருக்கின்ற அந்த மிட்ரிப் வந்து அந்த இலையின் நடுப்பாகத்தில் இருக்கின்றது. Portion of the leaf connected to the nodal region of the stem is known as the leaf base. Okay. Now, leaves of some plants possess a pair of lateral outgrowth of the base on either side of the axillary bud. These are called stipules. இது வந்து சில தாவரங்களில் இருக்குது. இந்த ஸ்டிப்யூல்ஸ் என்பது இது வந்து இலையடி செதில் என்று தமிழில் நம்ம சொல்லுவோம். The green color of the leaf is due to the presence of coloring pigment called chlorophyll. அதாவது பச்சை என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து அனைத்து தாவரங்களின் இலைகளில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் என்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கு. On the lower side of the leaf there are tiny pores or openings known as stomata. Stomata என்பது இலை துளைகள் என்று சொல்கின்றோம். இந்த இலை லீஃப் பிளேடின் அடிப்பகுதியில் இருக்கும் இவை என்ன, இதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டிரான்ஸ்பிரேஷன், அதாவது இலைகள் வந்து நீரை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பாக இந்த ஸ்டொமேட்டோ அல்லது இலை துளைகள் அமைந்திருக்கின்றன. இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீவ்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, the green leaves prepare food by photosynthesis, they help in respiration and they carry out transpiration.
Now coming to the classification of the plants, அதாவது பூக்கும் தன்மையை பொறுத்து ஒரு தாவரத்தில் பூ இருக்கின்றதா அல்லது பூக்காத செடியா அல்லது தாவரமா என்றதை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து based on the presence of flower we divide them into flowering plants and non-flowering plants. Flowering plants உதாரணம் வந்து sunflower, non-flowering plants உதாரணம் வந்து riccia. And based on the presence of seed we divide the plants into angiosperms and gymnosperms. Angiosperms என்னன்னு பார்த்தீங்கன்னா seeds are enclosed within a fruit, அதாவது ஒரு பழத்திற்குள் விதைகள் மறைந்திருக்கும் போது அவற்றை வந்து ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் என்று சொல்கின்றோம். உதாரணம் வந்து மேங்கோ. அதே வந்து சீட்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்ட் வித்தின் அ ஃப்ரூட், அதாவது ஒரு பழத்திற்குள் விதைகள் மறைந்திருக்காமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம ஜிம்னோஸ்பர்ம்ஸ் என்று சொல்கின்றோம். உதாரணம் வந்து சைக்கஸ் பிளான்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடத்தில் இன்னொரு பகுதியில் ஹேபிட்டட், அதாவது வாழ்விடங்கள், தாவரங்களின் வாழ்விடங்கள் பற்றி விளக்கி சொல்லப்பட்டுள்ளது. அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தா, the dwelling place where plants and animals live and reproduce is called habitat. இதுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தா the ocean, mountain and so on. இதுக்கு வந்து உதாரணமாக சொல்லலாம். There are two major types of habitats. One, aquatic, which refers to water bodies. Again, water bodies are divided into either freshwater bodies or marine water bodies. The freshwater bodies include rivers, lakes, ponds, pools. அதாவது ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் இவையெல்லாம் வந்து நன்னீர் கொண்டவையாக இருக்கின்ற காரணத்தினால அவற்றை ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் என்று சொல்கின்றோம். அதே சமயம் கடல் மற்றும் சமுத்திரம் போன்றவைகளில் உப்பு நீர் இருக்கின்றது. அதை மரைன் வாட்டர் என்று சொல்கின்றோம் அல்லது மரைன் வாட்டர் பாடிஸ் என்று சொல்கின்றோம். இந்த மரைன் வாட்டர் பாடிஸ் மட்டும் பார்த்தோம்னா ஏறக்குறைய பூமியின் 70% பரப்பினை ஆக்கிரமித்து கொண்டுள்ளது. The second major type of habitats is terrestrial. Terrestrial refers to landmass or land surface. இது வந்து பூமி பரப்பில் ஏறக்குறைய 28% பரப்பினை கொண்டுள்ளது. இந்த டெரஸ்ட்ரியல் அல்லது லேண்ட் ஹேபிட்டட்ஸ் வந்து நாம் பல வகையாக பார்க்கலாம், பல வகையாக பிரிக்கலாம். மவுண்டன் ஆர் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ், டெசர்ட்ஸ் அண்ட் மேன்மேட் ஹேபிட்டட்ஸ். இதில் மவுண்டன் ஆர் ஃபாரஸ்டில் பார்த்தோன்னா பலவிதமான காடுகள் இருக்கின்றன. Tropical, temperate and mountain forests are different types. இங்கு பெய்யக்கூடிய ஆண்டு சராசரி மழையளவு பார்த்தோம்னா 25 முதல் 200 சென்டிமீட்டர் வரை. அடுத்து கிராஸ்லேண்ட்ஸ் வந்து உதாரணம் சவான்னா கிராஸ்லேண்ட்ஸ், அதாவது குற்று மரங்கள் இருக்கக்கூடியவை, உயரம் குறைவான மரங்களும் புல்வெளியும் பரவி இருக்கக்கூடிய இந்த நிலவகை வந்து கிராஸ்லேண்ட்ஸ் என்று சொல்கின்றோம். Hot, dry, semi-arid, coastal and cold deserts are different types of deserts. And நிலப்பரப்பில் இது ஏறக்குறைய 20% இடத்தை ஆக்கிரமித்து கொண்டுள்ளது என்பதை நாம் பார்க்குறோம். இது போன்ற டெசர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் மிகவும் கம்மியாக இருக்கும். அதாவது ஆண்டிற்கு சராசரி மழை அளவு வந்து 25 சென்டிமீட்டருக்கும் கீழ் கிடைக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த டெசர்ட்ஸ் என்று நாம் பார்க்கின்றோம். இது இல்லாமல் மேலும் ஒரு முக்கியமான வாழ்விடம் என்னன்னு பார்த்தோன்னா மேன்மேட் ஹேபிட்டட்ஸ், அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது திருத்தி அமைக்கப்பட்ட வாழ்விடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணம் வந்து ஃபார்ம்ஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். இவற்றை வந்து நாம் மேன்மேட் ஹேபிட்டட்ஸுடைய எக்ஸாம்பிள்ஸை பார்க்குறோம். Now coming to aquatic and terrestrial habitats, இது எவ்வாறு வேறுபடுகிறது, இங்கே இருக்கக்கூடிய தாவரங்களின் அமைப்பு என்னென்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃப்ரெஷ் வாட்டர் பிளான்ட்ஸ் பார்த்தோம்னா வாட்டர் ஹயாசின்த், வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ். வாட்டர் ஹயாசின்த் என்பது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரியா ஊதா நிற பூக்களை கொண்டு நீர்நிலைகளில் பரவி கிடக்கக்கூடிய அந்த
தாவரம். அது இல்லாமல் லில்லி என்று சொல்லக்கூடியவை, அப்புறம் லோட்டஸ் தாமரை வகை செடிகள் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பிளான்ட்ஸ் என்று சொல்கின்றோம். இந்த மாதிரி பிளான்ட்ஸில் மெயினாக ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா they have got lot of air spaces. இந்த ஏர் ஸ்பேசஸ் என்று காற்று வெளி, இந்த காற்று வெளி இருக்கின்ற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் வந்து நீரில் மிதக்கக்கூடிய தன்மையை பெற்றுவிடுகின்றன. Coming to marine plants, marine algae, sea grasses, marsh grasses, phytoplanktons, இதையெல்லாம் சேர்த்து ஏறக்குறைய நிலப்பரப்பில், அதாவது எர்த் சர்ஃபேஸில் 40% ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த செயல்பாட்டில் 40% வந்து கடலில் இருக்கக்கூடிய தாவர இனங்கள் தான் செய்கின்றன என்பதை நம்ம பார்க்குறோம். அடுத்து ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட்ஸில் என்ன மாதிரி பிளான்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்ஸ் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக டாமினேட்டட் பை ட்ரீஸ், மரங்கள் தான் அதிக அடர்த்தியாக வளர்ந்துருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் வந்து மூங்கில் வகையை வந்து பல வகையும் இங்கு அமைந்திருக்கின்றன. கிராஸ்லேண்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக கிராஸஸ் தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே இது டெசர்ட்டில் வந்து பார்த்தோம்னா கேக்டஸ், அகேவ், அலோ, பிரேஃபுல்லம், அதாவது பெரும்பாலும் கள்ளிச்செடிகளும் கற்றாழை செடிகளும் இங்கு அதிகமாக வளர்ந்திருக்கும். Desert plants adapt themselves to survive. They have thick leaves that store water and minerals. இந்த மாதிரி கள்ளிச்செடியிலலாம் பார்த்தோம்னா, கற்றாழை கள்ளிச்செடியிலலாம் பார்த்தோம்னா அவங்களுடைய ஸ்டெம் வந்து நல்லா திக்காக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா வந்து அவங்க அங்கே வந்து நிறைய நீரை சேமித்து வைத்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்கின்றன. அவ்வாறு நீரை சேமித்து வைப்பதற்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி இடங்களில் வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி அதிகமாக இருக்கும். குறைவான மழையளவு கிடைக்கின்றதுனால வாட்டர் ஸ்கேசிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க ஸ்டெம்ஸில் வந்து அந்த நீரையும் மினரல்ஸையும் சேர்த்து வைத்துக் கொள்கின்றன. அதனால் வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து டெசர்ட்ஸில் சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தாவரங்களிடையே சில விதமான அடாப்டேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் பற்றி இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அடாப்டேஷன்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இன் பிளான்ட்ஸ் விச் ஹெல்ப் தம் டு சர்வைவ் இன் பர்டிகுலர் ஹேபிட்டட்ஸ். ஒரு குறிப்பிட்ட வகையான வாழ்விடத்தில் ஒரு சில தாவரங்கள் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்கின்றன. அதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வாறு இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து அவை சர்வை பண்ண முடியும் அல்லது உயிர் வாழ முடியும். ஸோ அவ்வாறான சில மாடிஃபிகேஷன்ஸ் அல்லது அடாப்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டென்ட்ரில்ஸ், ட்வைனர்ஸ் அண்ட் தான்ஸ், இவை வந்து நம்ம சொல்லக்கூடிய சில மாடிஃபிகேஷன்ஸ். இந்த மாடிஃபிகேஷன்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னா, அவை தங்களுடைய உடலின் ஒரு பகுதியை, இந்த பிளான்ட் பார்ட்ஸ், ஒன் ஆஃப் த பிளான்ட் பார்ட்ஸ் ஆர் ஃபியூ ஆஃப் த பிளான்ட் பார்ட்ஸ் கெட் மாடிஃபைட் இன்டு சம் அதர் ஃபார்ம் டு ஹெல்ப் இன் அடாப்டிங் டு த ஹேபிட்டட். இதுக்கு என்னென்ன உதாரணங்கள் இருக்குது என்பதை நம்ம பார்க்கலாம். டென்ட்ரில் கிளைம்பர்ஸ். டென்ட்ரில் கிளைம்பர்ஸ் என்பது வந்து பற்றுச்சுழல் கொடி என்று நம்ம தமிழில் பார்க்கின்றோம். இந்த டென்ட்ரில் இஸ் a climbing organ of weak stemmed plants. அதாவது உதாரணம் வந்து பீஸ்ன்னு வந்து பட்டாணி, பெட்ரோகார்டுங்கிறது வந்து நம்ம பாகக்காய் என்று பார்க்கின்றோம். ஸோ இந்த மாதிரி தாவரங்களில் லீஃப்லெட்ஸ் அல்லது ஆக்சிலரி பட்ஸ் மாடிஃபை ஆகுது. என்ன மாடிஃபை ஆகுது? டென்ட்ரிலாக மாடிஃபை ஆகுது. இந்த டென்ட்ரிலாக அதாவது பற்றுச்சுருள் என்று கொடி என்று மாடுவிரி ஆகிற காரணத்தினால இவை வந்து தங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பிற சப்போர்ட்டை சார்ந்து அவற்றில் ஏறி சுற்றி கொள்ளும். ஸோ அதனால் டென்ட்ரில் கிளைம்பர்ஸ் என்று சொல்கின்றோம். ட்வைனர்ஸ், பிளான்ட்ஸ் வித் வீக் ஸ்டெம்ஸ் மஸ்ட் கிளைம் ஆன் எனி சப்போர்ட் டு சர்வைவ். உதாரணம் வந்து கிளிட்டோரியா, ஜாஸ்மின். ஸோ ஜாஸ்மின்ன்றது பார்த்தீங்கன்னா மல்லிச்செடி. இந்த மல்லிச்செடியினோட தண்டு வந்து வீக்காக இருக்கின்ற காரணத்தினால அவை எதையாவது ஒரு கொம்பினை பற்றி படர வேண்டும் என்பதற்காக அதனுடைய தண்டினுடைய நுனிப்பகுதி வந்து ஒரு ட்வைனராக மாறிவிடுகிறது. அது ட்வைனர் என்பது பின்னுக்கொடியாக மாறிவிடுகிறது. ஸோ இவ்வாறு மாடிஃபிகேஷன்ஸ் வந்து குறிப்பாக பாலைவன தாவரங்களில் வந்து அதிகமாக நம்ம பார்க்குறோம். இந்த பாலைவன தாவரங்களில் என்ன ஆகுதுன்னா, தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவை தங்களுடைய உடம்பின் ஒரு சில பகுதியை வந்து மாடிஃபை பண்ணி கொள்கின்றன. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஹோல் லீஃப் கெட் மாடிஃபைஸ் இன்டு தான்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஒப்பன்ஷியா. சப்பாத்தி கல்லி என்று சொல்லக்கூடிய இந்த படத்தில் இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முழு பகுதியும் தான்ஸாக மாறிக்கொள்கிறது. ஸோ அடுத்து லீஃப் டிப் அண்ட் மார்ஜின்ஸ்
அகேவ் கற்றாழை செடி, நீங்கள் இந்த ரயில்வே லைன் ஓரத்துலலாம் பார்த்துருப்பீங்க. கற்றாழை செடி என்ற இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் மார்ஜின், ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த லீஃப் மார்ஜினும் இந்த லீஃப் டிப்பும் இது என்று தான்ஸா மாடிஃபை ஆகி அதன் மூலமாக அவை தங்களை பாதுகாத்துக் கொள்ள பயனுள்ளதாக இருக்கின்றது. ஸோ இந்த பாடத்தில் ஒரு சில விஷயங்களை பாக்ஸ் ஐட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அதை என்னன்னு இப்போ பார்க்கலாம். The leaves of the aquatic plant Victoria amazonica can grow up to 3 meters across and can support a evenly distributed load of a person of 45 kilo weight. இது என்னென்னா ஒரு வகை அக்வாட்டிக் பிளான்ட் அல்லது நீர் தாவரம் என்று சொல்லுகின்றது. நம்ம தாமரை இலை போன்ற பெரிய இலையாக இருக்கும். இது ஒரு இடத்துல பார்த்தோம்னா 3 மீட்டர் கிராஸ் டயாமீட்டர், அதாவது டயாமீட்டர் வந்து ஏறக்கூடிய 3 மீட்டர் கொண்டு இருக்கும். அது 45 கிலோ வெயிட் வந்து தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அடுத்து பார்த்தோம்னா விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஜிப்ட் நாட்டில் இருக்கக்கூடிய த நைல் ரிவர் இஸ் தி லாங்கஸ்ட் இன் தி வேர்ல்டு, which has got a length of 6,650 kilometers. இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா இஸ் தி கேஞ்சஸ். இட் ஹாஸ் அ லென்த் ஆஃப் 2,525 கிலோமீட்டர். அதாவது ஹிமாலயாவிலிருந்து உற்பத்தியாகி ஏறக்குறைய வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் வந்து கடலில் சேரக்கூடிய பே பெங்காலில் சேரக்கூடிய ஒரு ஆறாக இந்த கேஞ்சஸ் இருக்கின்றது. பல மாநிலங்களை கடந்து செல்கின்ற இந்த ஆற்றின் நீளம் 2,525 கிலோமீட்டர். Mosses and liverworts were the first land plants that appeared 470 million years ago. அதாவது பாசிகள் மற்றும் கல்லீரல் பாசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரினங்கள் தான் உலகில் முதல் தோன்றிய தரை தாவரங்கள், அதாவது ஏறக்குறைய 470 million years ago. The Amazon rainforest in South America produces half of the world's ஆக்சிஜன் சப்ளை. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை பற்றி நீங்கள் எல்லாம் வியப்போட பார்க்கணும். காரணம் என்னென்னா இது வந்து பல சதுர கிலோமீட்டர் 1000 சதுர கிலோமீட்டர் தொடர்ச்சியாக அமைந்திருக்கக்கூடிய காடுகள் சவுத் அமெரிக்கா கான்டினென்டில், அதாவது கண்டத்தில் அமைந்திருக்கின்றது. உலகில் மொத்தம் உற்பத்தியாகக்கூடிய பிராணவாயுவில் ஏறக்குறைய 50% இந்த அமேசான் காடுகளில் தான் உற்பத்தி ஆகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். தார் டெசர்ட் இஸ் நோன் அஸ் தி கிரேட் இண்டியன் டெசர்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே பாலைவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட். இட் ஆக்குபைஸ் ஏரியாஸ் ஆஃப் ராஜஸ்தான் ஸ்டேட் இன் இந்தியா அண்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் இன் பாகிஸ்தான். அதாவது இந்தியா மட்டும் இல்லாமல் இதனுடைய தொடர்ச்சி பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்த் மாநிலங்களிலும் அமைந்திருக்கின்றது. உலக வாழ்விட நாள் அல்லது வேர்ல்ட் ஹேபிட்டட் டே is observed or celebrated on which day? That is observed or celebrated on the first Monday of October every year. இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். Cactus uses its stems to perform photosynthesis. ஸோ மாடிஃபிகேஷன்ஸில் பார்த்தோம், அந்த வகையில் கள்ளிச்செடி தன்னுடைய ஸ்டெம்மை வந்து ஒளிச்சேர்க்கைக்காக பயன்படுத்துகிறது என்பதை பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், we have seen that lesson about the world of plants. Now you wait and look for the next video for the exercises in this unit. Till that time, bye.